அதனால நரி வந்து காட்டு பக்கம் வந்துதான். அங்க ஒரு புலி நின்றுட்டு இருந்துச்சான். நீ என்ன இங்க வர, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நான் உன்னை சாப்பிட போறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு நரி சொன்னிச்சான், நான் வந்து கடவுளோட குழந்தை, கடவுள் வந்து என்னைய இங்க அனுப்பி வச்சிருக்காரு, ஏன்னா இந்த காட்டுக்கே நீ போய் ராஜாவா இருன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே புலி சொன்னதான், நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன், ஆனா இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னோடனே, நீ வந்து சாப்பிடு, ஆனா நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்றத நீனு நம்பிட்டு அதுக்கப்புறமா நீ என்னை சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு புலி வந்து கேட்டுச்சான். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீ என்னோட நடந்து வா, நான் வந்து இந்த காட்டு பக்கம் இருக்கிற எல்லா பகுதிக்கும் நான் போய் பார்க்குறேன், மற்ற மிருகங்கள் எல்லாருமே வந்து என்னை பார்த்து பயந்து எல்லாம் வணக்கம் சொல்லும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே புலிக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. சரி வாயம் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனிச்சான். ரெண்டும் சேர்ந்து போயிட்டே இருக்கும்போது மற்ற மிருகங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, புலியை பார்த்து பயந்து புலிக்கு வணக்கம் சொல்லிட்டு இருந்ததுதான். அதை பார்த்துட்டு புலி சொன்னிச்சு, ஐயோ இந்த நரி சொல்றது உண்மைதான் போல இருக்கு, இது உண்மையாலுமே கடவுள் அனுப்பி வச்ச விலங்குதான் போல இருக்கு, அதனால நம்ம இந்த நரியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துடுச்சான். உடனே இந்த நரிக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. பாத்தீங்களா, நான் சொன்ன நம்ப மாட்டேன் நீங்க இல்ல, இனிமே இன்னையிலிருந்து புலியே நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொன்னோன்னே புலியும் பயந்து போய் நரிக்கு அடிமையாவே இருந்துருச்சான்.